ஃபேமிலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸோட ஃபஸ்ட்டு டே சேலஞ்ச். நான் எம்டி ஸ்டொமக்கில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எவ்வளோ வெயிட் இருக்கேன்னு செக் பண்ணுறேன். பாருங்கள், நான் 60.350 கிராம் இருக்கேன். இது எவ்வளோ சீக்கிரம் குறையுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ ஆயில் விட்டு சமைப்பேன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஆயில் இவ்வளோ தான், ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் விடுவேன். இதுலேயே 3/4 கிலோ அளவுக்கு காயை சமைச்சிப்பேன். எனக்காக தனியாலாம் எதுவும் சமைக்கிறது இல்லை, வீட்டுக்கும் இதே தான் சமைப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா 2-3 காய்கறியாக சமைச்சிப்பேன். இல்லை முடியல அப்படின்னா ஒரு காய்கறி கூட சமைப்பேன். இன்றைக்கி இதை ஏன் காட்டுறேன் அப்படின்னா, நான் எவ்வளோ ஆயில் விட்டு எப்படி குக் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா மென்று தண்ணி குடிச்சிப்பேன். ரெகுலராக ரொட்டீனாக பார்த்திங்கன்னா நான் டெய்லியுமே கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி குடிப்பேன். ரொம்ப தாகமாக இருந்தால் 2 சொம்பு அளவுக்கு கூட தண்ணி குடிச்சிப்பேன். குடிச்சிட்டு என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரையாக தேங்காய் பூலாம் போட்டு ஆயில் கம்மியாக விட்டு தான் நான் குக் பண்ணிக்குவேன். அவரைக்காவுக்கும் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு தேங்காய் பூலாம் போட்டு இந்த மாதிரி தான் ட்ரையாக வணக்கிப்பேன். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இதே தான் இன்றைக்கி சமையல். எனக்காகலாம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஃபேமிலியும் சாப்பிட்டா அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா காலை உணவு கொள்ளு தான். பாருங்கள், எவ்வளோ கம்மியாக எண்ணெய் விட்டேன்னா அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து ஒரு 2 பெரிய வெங்காயம் 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிப்பேன். நல்லா வதக்கிட்டு நைட்டே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு கொள்ளு ஊற வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் நிறைய கொள்ளு சாப்பிடுவாங்கங்கிறனால சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதை பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் அளவுக்கு விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். அதில் கொஞ்சமாக தண்ணியோடு சேர்த்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி அதோட உப்பு சேர்த்துப்பேன். இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் பூ சேர்த்து கொள்ளை நல்லா வதக்கி ஒரு கப்பு நிறையா எடுத்து வச்சுப்பேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டீ என்னால் குடிக்காமல் இருக்கவே முடியாது. அதனால் 1/2 டம்ளர் பாலில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு இஞ்சி ஏலக்காய் சேர்த்து நல்லா டீயை கொதிக்க வச்சு சர்க்கரையே இல்லாமல் குடிச்சிப்பேன். உங்களால் முடியும் அப்படின்னா சர்க்கரை இல்லாமல் குடிக்க முடியும்னா குடிங்க. நான் எந்த சர்க்கரையுமே எந்த சுகரும் சேர்க்காம தான் குடித்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சது எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி 2 சொம்பு 1 சொம்பு அளவுக்கு தண்ணி குடிச்சிப்பேன். இந்த மாதிரி ஒரு அளவு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா காலை உணவு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணி சாப்பிடும்போது ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும், மனசுக்கு நிறையா சாப்பிட்ட மாதிரி தோணும். வெயிட் லாஸ்லேருந்து நம்ம வெளியே வராமல் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்கு தான் இது. பாருங்கள், இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு வெயிட் லாஸ் இருக்கும் அப்படிங்கிற ஃபீலே வராது. கண்டிப்பாக உங்களுக்கும் இதை பார்க்கும்போது தோணும். அடுத்ததான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த சொம்பு அளவுக்கு தண்ணி குடிச்சிப்பேன். சில நேரங்களில் நிறையாவும் தண்ணி குடிச்சிப்பேன். இன்றைக்கி இந்த அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு நல்லா மென்று சாப்பிட்டுப்பேன். மதியானத்துக்கு செஞ்ச காய்கறிலேயே கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். அப்புறம் பசங்களுக்கு வாங்கின கிரேப்ஸ்லேயும் கொஞ்சோன்னு வச்சு இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு பெரிய சிரமமாக இருக்காது. மறுபடியும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த சொம்பு அளவுக்கு தண்ணி குடிப்பேன். ஃபுல்லாக குடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலே ஸ்டார்டிங்கில் பசிக்கும் கண்டிப்பாக. அந்த டைமில் நீங்கள் வேர்க்கடலை அந்த மாதிரி சாப்பிட்லாம். இன்றைக்கி எனக்கு எதுவும் சாப்பிட்ணுன்னு தோணல, அதனால் தண்ணி மட்டும் அப்பப்போ குடிச்சிக்கிட்டேன். ஒரு 11:30 மணிக்கு மேலே டீ குடித்தேன். என்னால் டீ குடிக்காமல் இருக்கவே முடியாது. இதுவும் வித்தவுட் சுகர் தான். சோறு தண்ணி கூட இல்லாமல் இருந்துடலாம், ஆனால் இந்த டீ இல்லாமல் இருக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு 2 மணி போல் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 100 கிராமுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஒயிட் ரைஸ் தான், நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய ரைஸ் தான். அதையே 2ஆக பிரித்து பார்த்திங்கன்னா கொள்ளு வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த தண்ணி இருந்தது, அதில் கொள்ளு ரசம் வச்சுருந்தேன். இன்றைக்கி குழம்பு எதுவும் வைக்கல, அதனால் அந்த கொள்ளு ரசம் ஊற்றி பாதி சாப்பிட்டு மீதி பாதிக்கு பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்து சாப்பிட்டேன். தயிர் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தயிரை மோராக கலக்கி கூட சாப்பிட்லாம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றி சாப்பிடுவேன். அதனால் அந்த மாதிரி சாப்பிட்டு பழகிட்டேன். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் ஒரு சொம்பளவுக்கு தண்ணி குடிச்சிக்கிட்டேன். தண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறமும் குடிக்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம பசியை கட்டும். நம்ம வெயிட் லாஸ் அப்போ அது பெரிய ஹெல்ப்பு. அதனால் அப்புறமா பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் தண்ணி குடிச்சிக்கிட்டேன். நைட்டு பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் போட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு பெரிய ஆம்லேட்டு கொஞ்சம் கிரேப்ஸ் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சொம்பில் தண்ணி நல்லா மென்று சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு சொம்பு தண்ணி குடித்து டின்னரை முடிச்சிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி. ஹே மை ஃபேமிலி, இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சோட ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு நான் காலையில ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வெயிட் செக் பண்ணும்போது 60.350 கிராம் இருந்தேன். பார்த்துருப்பீங்க, 60.350 கிராம் இருந்தேன். இன்னைக்கு தண்ணி குடிச்சேன், இந்த மாதிரி ஃபுட்டை தான் எடுத்துக்கிட்டேன்.
இந்த 2.5 கிலோ எப்படி ஏறிச்சு அப்படின்னா, ஸ்கூல் பசங்களுக்கு லீவ் விட்ட இந்த ஒரு 4-5 மாசம் நான் கொஞ்சம் வெயிட் செக் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன். அதுல ஏறினதுதான் இந்த 2.5 கிலோ. இந்த 4-5 மாசத்துலயே ஏறினதுதான் இந்த 2.5 கிலோ. ஹெல்தியான வெயிட் லாஸ் பண்ணோம்னா கண்டிப்பா சரசரன் வெயிட் லாஸ் ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும். சோ இந்த 2.5 கிலோவையும் நான் எப்படி குறைக்கிறேன்னு பாருங்க. இன்னைக்கு ஆனஸ்டா நான் சொல்லணும்னா நான் எந்த ஜங்க் ஃபுட்ஸுமே சாப்பிடல. காலையில இருந்து நான் போட்ட வீடியோல சாப்பிட்ட மாதிரிதான் சாப்பிட்டேன். பிளஸ் தண்ணி குடிச்சேன். வித்தவுட் 3 டீ, சுகர் இல்லாம குடிச்சேன். இவ்வளவுதான் நான் பண்ணேன். நாளைக்கு வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், ரொம்ப மோட்டிவேஷனாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நாளைக்கு வெயிட் லாஸ் 2 சேலஞ்சில பார்க்கலாம். பாய்.